இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, ஒரு பக்தி உள்ள தகப்பனால் கிடைக்கும் 10 ஆசீர்வாதங்கள். ஒரு பக்தி உள்ள தகப்பனால் கிடைக்கும் 10 ஆசீர்வாதங்கள். முதலாவது, ஒரு தகப்பன் நேசிக்கிறார். A father loves. இரண்டாவது, ஒரு தகப்பன் போதிக்கிறார். A father instructs. மூன்றாவது, ஒரு தகப்பன் பராமரிக்கிறார். A father provides. நான்காவது, ஒரு தகப்பன் பாதுகாக்கிறார். A father protects. ஐந்தாவது, ஒரு தகப்பன் உற்சாகப்படுத்துகிறார். A father encourages. ஆறாவது, ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார். A father disciplines. ஏழாவது, ஒரு தகப்பன் மன்னிக்கிறார். A father forgives. எட்டாவது, ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். A father prays. 9, ஒரு தகப்பன் கரிசனையாய் இருக்கிறார். A father cares. 10வது, ஒரு தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். A father blesses. எபேசியர் 6:2-3, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. இன்று தலைமுறை இந்த கற்பனையை பின்பற்றாங்களா? இந்த வாக்குத்தத்தமுள்ள இந்த முதலாம் கற்பனையை இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இந்த கற்பனையை கை கொள்கிறார்களா? தகப்பனையும் தாயும் என்ன செய்யணுமா? எதுக்காக தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும்? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் நீதிமொழிகள் 30:10. தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 30:11. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை என்ன நடக்குமா அவங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி முறுமுறுக்கிறது கேட்குது எனக்கு. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை என்ன நடக்கும்? நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இது தேவையா நமக்கு? இது தேவையா? ஒரு பக்தி உள்ள தகப்பனால் கிடைக்கும் 10 ஆசீர்வாதங்கள். முதலாவது, ஒரு தகப்பன் நேசிக்கிறார். ஆகவே ஒரு தகப்பன் என்று சொல்லும் பொழுது அன்புள்ள தகப்பன். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. 2 சாமுவேல் 18:5. ராஜா யோவாவையும் அபிசாயையும் ஈத்தானையும் நோக்கி, பிள்ளையான ஆகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்கள் என்று கட்டளையிட்டான். சரியா? இப்போ இந்த மகன் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி, தாவீது ராஜாவுக்கு விரோதமாக யார் எழுப்பினது?
அவருடைய மகன், சொந்த மகன் அப்சலோம் ராஜாவுக்கு விரோதமாக, இப்போ தாவீதுடைய சேனைகளுக்கும் அப்சலோமுடைய சேனைகளுக்கும் என்ன வருது? யுத்தம். அப்போ எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது ராஜா சொல்லி அனுப்புகிறார். என்னான்னு சொல்லி அனுப்புகிறார்? பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் என் நிமித்தம் மெதுவாய், என் பிள்ளைக்கு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. தன் பிள்ளைக்கு, ராஜாவுடைய பிள்ளைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் போது ராஜாவுடைய இருதயத்தில் என்ன, ஒரு தகப்பனுடைய இடத்துல என்ன கவலை? அவனை போய் ஒழிச்சு கட்டுவாங்கன்னு சொன்னாரா? முதல்ல அவனை, எனக்கு விரோதமாக எழுப்பினானே அவனை முதல்ல போய் தீர்த்து கட்டுங்க அப்படின்னு சொன்னாரா? என் பிள்ளைப்பா, என் பிள்ளைப்பா, என் நிமித்தம் அவன் மேலே என்ன செய்யுங்க, மெதுவாய். அதுதான் தகப்பனுடைய அதை அவங்கெல்லாம் காத்துன்னு இருக்கும்போது செய்தி என்ன வருது, செய்தி என்ன வருது, ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ராஜாவே நீர் ஜெயிக்கிறீர், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அவர் என் பிள்ளை எப்படி இருக்கிறான் அதை தான் கேட்குறார். யுத்தத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை எப்படி இருக்கிறான், சரியா? 32வது வசனம். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டது. கூஷி என்பவன், அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனாகிய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழுமுறை யாவருக்கும் நடக்க கடவது அப்படின்னான்றார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக, அவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கணுங்க. உங்கள் மகனுக்கு நடந்துச்சு அங்கே, அதே மாதிரி எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே, ஜெயிச்சிட்டோம், எனக்கு விரோதமாக எழுந்த மகன் செத்து போயிட்டான்னு கொண்டாடினாரா? வசனம் என்ன சொல்லுது? 33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி எபினி வாசல் மேற்கண்டு ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாய் இருக்கும். அப்சலோமே, என் மகனே என்று சொல்லி, இதுதான் ஒரு தகப்பன். இந்த மகன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பின மகன், தகப்பனை தள்ளி தான் ராஜாவாக வர வேண்டும் என்று போராடின மகன், அந்த யுத்த நேரத்துலையும் என்ன சொல்கிறார்? என் மகன் மேலே மெதுவாக இருக்கு, என் நிமித்தம் உன் மகன் மடிந்து போனான், உன் மகன் அழிக்கப்பட்டான் என்ற செய்தி கேட்கும்போது ஒரு தகப்பனுடைய இறுதி என்னாச்சு? மிகவும் கலங்கி அழுகிறார். ஜெயிச்சிட்டோன்ற சந்தோஷமே, அந்த ராஜ்யத்து நான் தான் ராஜாவாக இருக்கிறேன் அந்த சந்தோஷமே இல்லை. என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாய் நான் செத்தேதானே நலமாய் இருக்கு. இதுதான் தகப்பன். எவ்வளோதான் நீங்கள் தகப்பனுக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த அன்பு, தமிழில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், பெத்த மனசு என்ன, பெத்த மனசு என்ன ஆகும்? பெத்த மனசு, அப்புறம் பிள்ளை மனசு என்ன ஆகும்? அந்த காலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்கங்க. அப்சலோம் மனசு எப்படி இருந்தது? அப்பாவுக்கு விரோதமாக கல் மாதிரி இருந்துச்சு. அவரை துரத்து நான் தான் ராஜா வரணும். அப்பா மனசு எப்படி இருந்தது? அழுகிறார், என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்திதை நலமாக இருக்குமே. இரண்டாவது, ஒரு தகப்பன் போதிக்கிறார். யோவான் 5:19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களுக்கு பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறார் அவைகளை குமாரனும் அந்தபடியே பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தான் செய்கிறவர்கள் எல்லாம்
அவருக்கு காண்பி. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரிகளும் அவர் காண்பார். ஆகவே பிதாவானவர் மரித்து எழுப்பி உயிர்ப்பிக்கிற குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் அந்த உலகத்தில் இருக்கும்பொழுது சொந்தமாக எதுவும் செய்யவில்லை. எல்லாம் பிதாவானவர் அவருக்கு காண்பிக்கிறதையே செய்கிறார். ஆதியாகமம் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனால் அவனுக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக என்ன செய்வாராம்? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்படியே என்ன தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். உபாகமம் 11:18-20. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களுக்குள்ளே அநேகமாக இருக்கும்படி நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து என்ன செய்யணும்? அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. அப்போ என்னன்னாலும் ஆண்டவர் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு கொடுத்துரு. அது என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அப்படின்னா என்ன? வீட்டில் என்ன பேசணுமா? உட்காரும் போதும் வழியில் நடக்கும்போதும் படுக்கும்பொழுதும் எழுந்திருக்கும் போதும் உங்கள் வீட்டில் என்ன பேசணும்? கர்த்தருடைய வழிகளை நடக்க வேண்டும். கர்த்தருடைய உட்காந்து ஊர்க்கதை பேசின்னு இருக்கக்கூடாது, ஊர்க்கதை சாப்பிடணும். சரியா? அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் பிள்ளைகளை போதிக்கணும். தகப்பன் பிள்ளைகளை வளரும் பொழுது எப்படி வளர வேண்டும்? நீதிமொழிகள் 4. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். 1 தெசலோனிக்கர் 2:10-12. விசுவாசிகள் ஆகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாக நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. தேவனும் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தகப்பன் என்ன செய்யணும்? பிள்ளைக்கு புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 6. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்து உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 22. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். தகப்பன் போதித்து நடக்க வேண்டிய வழியில் என்ன செய்யணும்? சிறு வயது முதல். அப்போ தான் வயதானாலும் அந்த வழியை விட்டு என்ன செய்ய மாட்டேன். 3. ஒரு தகப்பன்
பராமரிக்கிறார். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனாக இருப்பான். அப்படி சொந்த குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தால் யாரோட மோசமா? விசுவாசத்தை மறுதலித்தவன். அவிசுவாசியோட ஒரு தகப்பன் ஒரு உத்தரவாதம், குடும்பத்தின் தேவைகளை என்ன செய்யணும்? அந்த காசை வீணாக்கின்னு வரக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தால் கல்யாணமே என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணியிருக்க கூடாது. அப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் காசில் காலத்தை ஓட்டலாம். முடியுமா முடியாதா? தனியாக இருந்தால் கொஞ்சம் காசில் காலத்தை ஓட்ட முடியுமா முடியாதா? ஏன் எல்லாம் முழிக்கிறீங்க? சரியா? மத்தேயு 7:9-11. உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பான். ஆகையால் பொல்லாதவராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டுகோள் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக. ஒரு தகப்பன் என்றால் நன்மையானவர்களை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தேவைகளை சந்திக்கணும், போய் வேலை செய்யணும், உழைக்கணும். நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து. நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணும்? பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, தாத்தா பாட்டின்னு ஓடி வரதுக்கு பாருங்கள், அது உங்களுக்கும் என்ன செய்யணுமா? சும்மா கொஞ்சிட்டு அனுப்பக்கூடாது. வந்து தாத்தா பாத்தியாம்மா போயிட்டு வாம்மா, இந்தாம்மா சாக்லேட் 5 பைசா சாக்லேட் எடுத்துகிட்டு போமான்னு என்ன செய்யக்கூடாது. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. ஏன் ஒரு மாதிரி என்ன பார்த்து நிற்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? வசனம் என்ன சொல்லுது? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் எங்கேருந்து வருமா? பிதாக்கள் வைக்கும். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். சரியா? ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. வீடும் ஆஸ்தி என்ன செய்யணும்? பிதாக்கள் வைக்கும். ஆண்டவர் வர மனைவி தான் தருவார். வீடும் ஆஸ்தியும் யார் பண்ணணும்? காசை வீணாக்கினீர். அதுக்காக தான் சொல்கிறேன், சும்மா வீண் செலவு பண்ணின்னு சுற்றின்னு இருக்காதீங்க. சேர்த்து வச்சுட்டு போகணும். பசங்களுக்கும் பேர பசங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டு போகணும். சரியா? 2 கொரிந்தியர் 12:10. இதோ உங்களிடத்தில் இருக்கிற 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்படின்னா சார், உங்களிடத்துல என்ன கிடைக்கும்னு நான் வரல, உங்களை தான் தேடி வரேன் என்றால் பெற்றாருக்கு பிள்ளைங்க சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கு யார் சேர்த்து வைக்கணும்? பிள்ளைகளை பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஏன்? இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நடித்தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா தெரியும். தான் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தெரியும். அப்போது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கும். அதுவே ஆண்டவர் தேவைகளை சேர்ந்த ரோமர் 8:15-17. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ண புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய சாட்சி கொடுக்கிறோம். சரியா? நாம் பிள்ளைகள் ஆனால் பிள்ளைக்கு என்ன இருக்குது? சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக, கிறிஸ்துவுடனே நாம் மகிமை
அவர்களுடனே பாடுபட்டால் அப்படி. ஆகவே பிள்ளையினாலே என்ன இருக்குது? சுதந்திரம். இந்த நாட்களிலே ஒரு தகப்பன் என்றால் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? அவளுக்கு தேவையானவளை செய்ய வேண்டும். சரியா? சேர்த்து வைக்கிறது மாத்திரம் இல்லை. நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிறேன். என்னென்ன சலுகை எல்லாத்துலேயும் என்ன செய்யுங்க? சேர்ந்து வைங்க. சரியா? எத்தனை பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? லைஃப் இன்சூரன்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப் இன்சூரன்ஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே ஏதாவது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சு நீங்கள் கண்ணை மூட்டிங்கன்னா பணம் உங்கள் குடும்பத்துக்கு வரும். திடீர்னு எதாவது ஆச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை பராமரிக்கும். கண்ணை மூடின பிறகும் அவங்களுக்கு எந்த கஷ்டம் வராதபடினா சரிங்க. அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். திடீர்னு வியாதி ஆஸ்பத்திரி காசெல்லாம் கரைச்சிருவாங்க. அதுக்கு தான் முன்னாடி நல்லா இருக்கும் போதே இதில் எடுத்துடணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் என்ன பண்ணும்? அப்போ உங்கள் கை விட்டு காசு ரொம்ப கம்மியாக தான் செலவும். இதெல்லாம் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, போன பிறகு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கும் போது என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சிடணும். எத்தனை வாட்டியும் சொல்லியும் இந்த தமிழில் செவடங்காதில் சங்கோதரம் பாரு. நான் சொல்கிறேன்னா இல்லை, இதெல்லாம் அப்பத்துலேருந்து சொல்கிறேன்னா சொல்லியா? எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு எனக்கு பராமரிக்கணும். தகப்பன்னா என்ன செய்யணும்? அது இருக்கும் போதும் போன பிறகும் குடும்பத்துக்கு குறைவில்லாமல் என்ன செய்யணும்? முடிந்த அளவு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்யணும். சரியா? 4வது, ஒரு தகப்பன் பாதுகாக்கிறார். யோவான் 10:27. நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்து கொள்ளும், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளும். அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவனாக இருக்கிற அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும். ஆகவே ஆண்டவர் பரம தகப்பன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அவர் கையிலேருந்து என்ன செய்ய முடியாது? யாரும் பறித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் தகப்பனை இழந்தார்களோ அவர்களுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கிறார். இவங்களுக்கு யாரும் இல்லை, அவங்கள ஏமாற்றலாம், அவங்க இருக்கிறத அபகரிக்கலாம் அப்படின்னா செய்யக்கூடாது. யாத்திராகமம் 22:22 இருக்கு. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீராக. அவர்களை எவ்வளவு ஆகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டாகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். இவங்களுக்கு அப்பா இல்லை, இவங்களை ஏதாவது பண்ணலாம், ஒடுக்கலாம், என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அவங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்கன்னு வைங்க, ஆண்டவரே எங்களை ஒடுக்குறாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமாய் அந்த கூக்குரல் நான் கேட்பேன். கேட்கும்போது எனக்கு என்ன வருமா? என்ன வரும்? கோபம். கோபம் வரும்போது அடுத்தது என்ன நடக்கும்? நீ இருக்க மாட்ட, நீ உலகத்தில் இருக்க அதே நிலைமை உன் குடும்பத்துக்கு வரும். உன் மனைவி விதவி ஆவாங்க, உன் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளாய் செய்யாத. நீதிமொழிகள் 23:10 பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாது. அவருடைய மீட்பர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். சங்கீதம் 68. தம்முடைய பரிசுத்த வாசத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமா. எரேமியா 49:1 திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. யாக்கோபு 1:20 திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரையப்படாத தன்னை காத்துக்கொள்ளும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத
சுத்தமான பக்தியார். பெரிய பக்திமான் ஆண்டோடைய பார்வையில் யார் பக்கியமா? சுத்தமான மாசில்லாத பக்திமான் யார்? என்ன செய்யணுமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவங்க கஷ்டப்படும் போது என்ன செய்? போய் அவங்களுக்கு உதவி செய். அதுதான் ஆண்டோடைய பார்வையில் சுத்தமான மாசில்லாத தேவ. அதை செய்யாமல் ஆமையன் அழிவான்னு கத்தின்னு தான் அதை பார்த்து ஆண்டவர் ஒன்றும். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை போடுற சத்தத்துக்கு குறைச்சலே இருக்காது. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை யாருக்குன்னா உதவி செஞ்சிங்களா, யாரனா போய் விசாரிச்சிங்களா, யாருக்குன்னா எதாவது நன்மை செஞ்சிங்களா, ஒன்றும் இருக்கா. திருப்பி அடுத்த ஒவ்வொன்று கத்தின்னு இருப்பாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறதில்ல. இங்கே போடுற சத்தத்தை பார்த்து ஒன்றும் ஆண்டவர் அவர் பார்த்துன்னு இருக்கார். தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத தேவ பக்தி விதவைகள் திக்கட்ட அவங்களுக்கு போய் என்ன செய்? உதவி செய். அது செஞ்சுட்டு வந்து கத்தினர், செய்யாமல் வந்து இங்கே என்ன செய்யாத, கத்தின்னு இருக்காத. சரியா? ஏன்னா பக்கத்தில் ஒரு காது கிழிகிற மாதிரி கத்தின்னு இருந்தீங்கன்னா வரும்போது நல்லா வந்தேன்னுவாங்க சாட்சி. நல்லா தாங்க வந்தேன், காது நல்லா கேட்டு நின்றுச்சு, இந்த சபைக்கு வந்து இப்போ காது கேட்க மாட்டேன்து, அந்த மாதிரி ரிவர்ஸ் சாட்சி வரும். காது கேட்காம வந்து காது கேட்டேன்னு சொல்கிற சாட்சிக்கு பதிலாக நல்லா தான் கேட்டுன்னு வந்துச்சுங்க என் காது, இங்கே பக்கத்தில் இந்த பிரதர் ஓன்னு கத்துனா இருப்பாருங்க, இப்போ காது கேட்காம போகிறேன்ற மாதிரி ஆகக்கூடாது. 5வது, ஒரு தகப்பன் உற்சாகப்படுத்துகிறார். 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை உற்சாகப்படுத்தார். இந்த ஆலயத்தெல்லாம் நீ கட்டி முடிக்கும்படி ஆண்டவர் உன்னை என்ன செய்ய மாட்டார். நீ தைரியமாக இரு, தைரியமாக செய் என்று தன் மகனுக்கு தைரியம், என்கரேஜ். இங்கிலீஷில் கரேஜ்னா தைரியம். என்கரேஜ்னா அவங்க தைரியத்தை அதிகப்படுத்துறது. தைரியத்தை நான் தைரியமாக செய். ஒரு தகப்ப என்ன செய்யணும்? பிள்ளைகளை உற்சாக. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை பலம் கொண்டு திடமனைதாய் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணிட்ட தேசனி அவர்களுக்கு அந்த மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்வதற்கு கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டது. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் இல்லாது. இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்க எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு அப்பொழுது நீ உன் வழியை ஆக்கி அப்பொழுது புத்திமானாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லை. பலம் கொண்டு திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன கர்த்தர் உன்னோடு. இப்படி தான் என்ன செய்யணும்? தகப்பன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். போ, தைரியமாக இரு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பலம் கொண்டு திடம். அவங்கள வந்து சோர்ந்து போக பண்ணக்கூடாது. எபேசியர் 6:4 பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதலிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கொலோசியர் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு ஒரு அளவு தான் அவங்களுக்கு வந்து இருதயத்தில் ஒரு தைரியம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு அளவு தான் தைரியம் நம்பிக்கைலாம் இருக்கும். நீங்கள் அதை மிஞ்சி அவங்கள சோர்வுப்படுத்தினேன்னு வைங்க, அவ்வளோதான், திடனற்று போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்களால நிற்கவே முடியாது உலகத்தில். அவங்களால அந்த அளவுக்கு மிஞ்சி நீங்கள் அவங்கள என்ன பண்ணீங்க?
அவங்கள திட்டி, அவங்கள குறை சொல்லி, அவங்கள மட்டம் தட்டி பண்ணிங்கன்னா ஓரளவு தான் அவங்க இருதயம் தாங்கும். அதுக்கு மிஞ்ச நீங்கள் அவர்களை வேதனைப்படுத்தினீங்கன்னு வைங்க, அவங்க இருக்கிற மனசில் இருக்க நம்பிக்கைலாம் அவ்வளோதான், நான் ஒன்றுக்கு உதவாதவன், என்னால் ஒன்றும். அதுக்கப்புறம் திடநட்டு போய்டும். நீங்கள் அதுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அழுது கோவப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, அதைரியப்படுத்தாதீங்க. திடநற்று போயிட்ட பிறகு ஐயோ என் பிள்ளை அப்படியே உட்காந்து இருக்கிறாங்க, என் பிள்ளை சோர்ந்து போய் உட்காந்து இருக்கான், எதுவுமே அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. எப்படி அந்த நிலைமைக்கு வந்தான்? யார் அவனை இந்த திடநற்ற நிலை கொண்டு வந்தது யார்? அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைங்களை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். பிள்ளைகளை அவளை தைரியப்படுத்தணும். ஆண்டவர் உன்னோடு இருக்கணும், செய்ய முடியும்ன்ற. அதுக்கு தான் ஆள் தேவை. மட்டம் தட்டுறதுக்கு உலகத்தில் நிறைய பேர், உங்கள் பிள்ளைங்களை மட்டம் தட்டி குறை சொல்லி இருக்கிற நம்பிக்கை போகிறதுக்கு உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவசியமே இல்லை. அவங்கள யார் பலப்படுத்துறது, திடன் கொள்ளும்படி செய்கிறது யார்? அதான் நீங்கள் செய்யணும். சரி, வசனம் சொல்லுதா இல்லையா? பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. அவளுக்கு கோபத்தெல்லாம் அவங்க மேலே எரிஞ்சு விழாதீங்க. ஒரு அளவுக்கு தான் ஒரு பிள்ளையால் தாங்க முடியும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். மனசு உடஞ்சி போச்சுன்னு வைங்க, நம்பிக்கை உடஞ்சி போச்சுன்னு வைங்க, அப்படியே ஆகிடுவாங்க. அப்படியே போய் உட்காந்துறாங்க, மூலையில் உட்காந்துறாங்க. ஒன்றும் எதுவுமே படிக்கவும் மாட்டாங்க, வேலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா திடனற்று அந்த நிலைமைக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்களே உங்கள் பிள்ளைங்கள கொண்டு வரக்கூடாது. சொல்கிறது புரியுதா புரியலையா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? இன்னொரு 10 வாட்டி சொல்லணுமா? சரியா? இது விளையாட்டை நினைக்காதீங்க. நாளைக்கு அப்புறம் உட்காந்து அழுது பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு அழுது ஒப்பாரி வச்சு பிரயோஜனம். அந்த நிலைமைக்கு பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே உற்சாகப்படுத்தணும், பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்களே தவிர அவங்கள மட்டம் தட்டுறதுக்கு அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவசியமே இல்லை. நீங்கள் 6வது, ஒரு தகப்பன் சிட்சிக்கிறார். உற்சாகப்படுத்தணும், அவங்க தப்பு செய்யலைன்னு சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. தகப்பன் என்ன செய்யணும்? சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து பார். ஏன்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவனை அவர் தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. உங்களுக்கும் சொல்லியிருக்கு, புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடக்கிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? நீங்கள் உங்கள் பிள்ளையை கண்டிக்கணுமா, தெருவில் போகிற பிள்ளைங்களை கண்டிக்கணும்? யாரை கண்டிக்கணும்? யார் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது? தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? என் நிலைமை என்னென்ன மீதி பேர் கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு இடத்துல இருந்தால் ஒரு அம்மா 2 சின்ன பசங்களை கூட்டின்னு வரும்போதே ஃபோனில் உக்காந்துருக்கு. சரியா? இந்த சின்ன பொண்ணு இங்கே டேபிள்லேருந்து ஒன்று கீழே மண்ணில் விழுந்துச்சு. மண்ணில் அதை அப்படியே எடுத்து சாப்பிடாதன்ற நான். அது சாப்பிட்ட எனக்கு என்ன வந்துச்சு? அவங்க அம்மா அங்கே தான் உட்காந்து ஃபோனே பேசினது. இங்கே பிள்ளை மண்ணில் விழுந்தது சாப்பிட்டுன்னு இருக்குது. செருப்பை அங்கேயே விட்டு இங்கே வெறும் காலில் சுற்றின்னு இருக்குது. அப்புறமா தேடுதுங்க, செருப்பு அங்கே இருக்குது பாருன்ற நான். அங்கே விட்டு உன் பிள்ளை செருப்பு அங்கே விட்டு இங்கே அதுவும் கவனிக்கல. ஏன்னா எதில் இருக்கிறாங்க அம்மா? இங்கே மண்ணை விழுந்தது தின்னுன்னு இருக்குது. நான் சொன்னேன் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல, பாருங்க உங்கள் பிள்ளை எதை சாப்பிடுது, மண்ணில் விழுந்ததை. இப்படி தாங்க அந்த பசங்கன்னு ஃபோனை வைக்க மாட்டேது. இப்படி தானே அந்த பசங்க. அப்போ தெரிஞ்ச வீட்டில் விட வேண்டியதே இங்கே இழுத்துன்னு வர. இப்படி தான் அந்த பசங்கன்னா எதுக்கு இங்கே வீட்டோட வச்சுக்க வேண்டியது தானே? இதுவே அந்த மாதிரி இந்த காலத்தில் போயின்னு இருக்குது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாக்கு வெகு அதிகமாக என்ன செய்யணும்?
அடங்கி நடக்க வேண்டுமல்ல. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் செத்தர். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பண்ணுவலாகும், நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி இருக்காது, சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினருக்கு அது நீதியின் சமாதான பலனை தரும். நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சாட்சியை அற்பமாய் அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறவனை 2 கொரிந்தியர் 6:17-18. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் யார் வீட்டில் மாட்டிருக்கீங்கன்னு தெரில. நீதிமொழிகள் 13:20. யாருன்னா உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குது? பிரம்பை கையாடாதவன். நல்லா கேட்சா திருப்பி சொல்லணுமா? அந்த காலத்துலலாம் இப்போ வீட்டில் இருக்கும் பெரம்பு. ஸ்கூல்லேயும் பெரம்பு இருந்துச்சு. லேட்டாக போனால் பெரம்பில் ஒன்று கொடுப்பார் ஹெட் மாஸ்டர். வீட்லேயும் என்ன இருக்கும்? பெரம்பு. அந்த காலத்தில் பெரம்பு வீட்டில் இருந்துச்சா இல்லையா? பெரம்பு வீட்டில் இருந்துச்சா? இந்த காலத்தில் வீட்டில் பெரம்பு வந்தால் யார் அடி வாங்கான்னு தெரியாது. ஏன்னா அப்படி தலைகளாக போயின்னு இருக்குதுங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்க. நீதிமொழிகள் 19:18. நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவே. அப்படின்னு அந்த அளவு சாவடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன். சில ஓவர் கோபமாக வந்து போட்டு அடியே நடிச்சு எதுவும் 1000 அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை, ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை. நீதிமொழிகள் 22:15. பிள்ளைகளின் நெஞ்சில் என்ன ஒட்டின்னு இருக்குதான்? ஏன் உன் பிள்ளை ஏங்க என்னன்னே தெரிலங்க, என் பிள்ளை ஒரே ஒரு மாதிரி, நான் அது பைபிளில் போட்டுக்கிறேன். ஏன் உன் பிள்ளை அப்படி இருக்கிறான்னு, ஏன் உன் பிள்ளை அப்படி இருக்கிறான்னு பைபிளில் காரணம் போட்டு என்ன இருக்குதான்? பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குது? பிள்ளையின் நெஞ்சில் மதியனும் ஒட்டி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் உன் பிள்ளை இந்த மாதிரி பண்ணுறான்னா அவன் நெஞ்சில் என்ன ஒட்டின்னு இருக்குது? மதியனும். இப்போ என்னங்க பண்ணும்? அதை தண்டனையின் பெரம்பு அவனை விட்டு, தண்டனை பெரம்பு வச்சுருந்தா அந்த மதியனை பூ அவனை ஒட்டி, அது ஒட்டின்னு இருக்குது. அதனால தான் அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறான். சரியா? பிள்ளை ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னா இருதயத்தில் என்ன ஒட்டின்னு இருக்குது? ஆகவே தண்டனையின் பெரம்பு வந்தால் அது அவனை விட்டு போகும். சரியா? ஏன் போகலன்னு இதுதான் காரணம். ஏன் போகவே மாட்டேந்தங்க, இந்த மதியனை ஏன் போகவே மாட்டேந்தேன்னா அங்கே இன்னும் இல்லை உங்கள் வீட்டில். நீங்களே சொல்லிக்கோங்க, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. நீதிமொழிகள் 23:13. பிள்ளையை கண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே. அவன் காப்பாற்றுப்பா, இப்படியே விடாத, பயங்கரமான குழியில் போய் விழாதபடி காப்பாற்று, அவனை தப்புவி. 7. ஒரு தகப்பன் மன்னிக்கிறார். கண்டிக்கிறது மாத்திரம் இல்லை, என்னவும் செய்கிறார்? மன்னிக்கிறார். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய மிகுந்த அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் போவார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை சரி. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படணும். அவருடைய கிருபையும் அவ்வளோ, மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன்
மன்னிக்க வேண்டும். பிள்ளைக்கு இரக்கம். எரேமியா 31:20. இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அளவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர். லூக்கா 15:11-24. அப்பா உயிரோடு இருக்கும்போதே அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. சரியா? தான் இளைய குமாரன் உயிரோடு இருக்கும்போது என்ன கேட்குறான்? என் சொத்தை பாதி கொடு. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருந்திருக்கிறாங்க. சரியா? அந்த காலத்திலே இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஞாபகம் வச்சுங்க. உயிரோடு இருக்கும்போது என்ன கேட்பாங்க? என் பங்கை கொடு. கேட்டு வாங்கின்னு போனான் பாருங்க. எல்லாம் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து எல்லாம் காசெல்லாம் என்னாச்சு? காலியாச்சு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அங்கே போய் வேலை கேட்குறாருப்பா. என்ன வேலை கிடச்சிது அவருக்கு? கலெக்டர் வேலை கிடச்சிதா? லார்ட் மேயர் வேலை கிடச்சிதா அவருக்கு? என்ன வேலை கிடச்சிது? காசெல்லாம் காலியானவுடனே அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி இருக்குது, அதை போய் மேய்க்கணும். சரியா? பண்ணி மேய்த்துன்னு இருக்கும்போது இவருக்கு என்ன பசியம்? அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு அதை கூட தொடாதன்றாங்க. அது பண்ணிக்கு தான் உனக்கு கொடுக்கல, நீ பசியாக கடை, நீ பசியாரு. அது சாப்பிட்றத கூட நீ என்ன செய்யக்கூடாது. அப்போ தான் ஐயாவுக்கு என்ன வந்துச்சு? இவ்வளோ நேரம் வரல, என்னடா பண்ணி சாப்பாடு கூட நமக்கு தரமாட்டேன்றாங்களே. நம்ம ஐயாவுக்கு என்ன நினச்சான்? புத்தி. அவன் புத்தி இது வரைக்கும் புத்தி என்ன இல்லை, மயக்கத்தில் இருக்கிற. இவ்வளோ பணம், இவ்வளோ சொத்து எல்லாத்தையும் எத்தனை பேர் இதெல்லாம் போய் எல்லாம் காலியாகி பண்ணி சாப்பாடு கூட கிடையாதுன்னு புத்தி. சில பேருக்கு அப்போ தான் புத்தி தெரியும். எல்லாம் இருக்கிற வரைக்கும் புத்தின்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்க பேசுகிற விதமும் நடக்கிற விதமும் ஒரு மாதிரி போய் இந்த நிலைமைக்கு வரும்போது தான் புத்தி என்ன செய்யும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானோ பசினால். வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுன்னு இருக்கிறானுங்க. கூலிக்காரன் கூட எப்படி சாப்பிட்றான்? நல்லா நான் இங்கே பசியில் துடிக்கிறேன். நான் எழுந்து என்ன அப்பா தகப்பனே, பாரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்போனா உடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை உங்கள் வீட்டில் கூலி வேலையாக தாங்கப்பான்னு வரான். சரியா? அவன் வரும்போது தூரத்தில் வரும்போது வசனம் தகப்பன், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு என்ன செஞ்சார்? இவன் ஏன் வரான்? அவனுக்கு எல்லாம் சொத்துக்கு வேலை அவனை துரத்தி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரா? என்ன சார் தகப்பன் ஆனால் உருகி ஓடி தகப்பனே ஓடுறார். அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனே, வரத்துக்கு விட உமக்கு பாவம், இனிமேல் என்னுடைய குமாரன் சொல்லத்தக்க நான். ஆமாப்பா சரி, இன்னிலேருந்து உனக்கு கூலிக்காரன் வேலை தரேன்னு சொன்னாரா? அப்பொழுது ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். இவனும் கூலிக்காரங்கள, என் பையன் எடுத்துகிட்டு வா, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு என்ன போடுங்க? மோதிரத்தையும். சரியா? அதனால் எல்லாம் மோதிரம் போட்டுன்னு வரேன்னு சொல்லாதீங்க. இவன் கைக்கு என்ன போடுங்க? மோதிரத்தையும், கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து. என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் காணாமற் போனான், திரும்பவும். அப்படி அவர்கள். இதுதான் ஒரு தகப்பன். என்ன தான் அவன் பண்ணாலும் அது மேலே ஒரு கசப்பு, கடின இருதயம், மனதுருகி. ஆகவே தகப்பனாக இருந்தாலும் என்ன செய்யணும்? பிள்ளைகளை மன்னிக்கணும். அப்படி கடினப்படக்கூடாது. 8
ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். யோவான் 17:9-26. ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக நீர் எனக்கு தந்தவர்களுக்காக அவர்கள் உம்முடையவராக இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள். அவர்களில் நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே நான் உயிரோடு அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கிற அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொள்ளு. தேவ வாக்கியம் நிறைவேற்ற கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும், இப்பொழுதும் நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன். நான் உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானாயிராத அவர்களும் உலகத்தார் அல்ல. அதனால் உலகம் அவர்களை, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளணும்னு என்ன செய்யாதீங்க. சில பேர் அப்பப்போ அந்த ஒரு ஜபம் ஒன்று சைடில் விட்டுப்பாங்க. சைடில் ஒரு சின்ன ஜபம் விட்டுருவாங்க. என்னான்னு விட்டுருவாங்க, இந்த உலகத்திலேருந்து ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் ஒரு சைட் ஜபம் அப்பப்போ வரும். அதை தான் பண்ணல அவர். நான் வேண்டிக் கொள்ளாமல்ன்றார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். அதுக்காக ஜெபம் பண்ணலங்க. என்னான்னு ஜெபம் பண்ணுறார், நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தானது போல் அவர்களும் நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தம். வசனமே நீர் என்னை உலகத்தில் அனுப்பின, நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாகும்படி. அவர்களுக்காக நான் என்னைத்தானே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிகளுக்காகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்கும் அங்கேருந்து சீஷர்மா இவங்க போய் சொல்லி யாரெல்லாம் இவங்க வார்த்தையினாலே விசுவாசிக்கிற அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன், வேண்டி. அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா, ஒன்றாய் பிதாவே நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறது, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறவர், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும். நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினார்க்கும் படிக்கும். என்னை நீர் அனுப்புவதை நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீரினிலும் இருக்கும்படி வேண்டும். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு பரலோகத்தில் இருக்கணும் ஆசை இருக்குது? அதுதான் ஜெபம் பண்ணுறது. நான் எங்கே இருக்கிறேனோ இவர்களும் என்னோட என்ன செய்யணும், அதுதான் என் விருப்பம். ஜெபம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இவங்க யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இவங்களை எல்லாரும் எங்கே வந்து சேரணும், வரணும், என்னோட அவங்களும் இருக்கு. நீதி உள்ள பிதாவே, உலகமுமே அறியவில்லை, நானுமே நீர் என்னை அனுப்பினது, இவர்களும் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கு, நானும் அவரிடத்தில் இருக்கும்படி உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படும், இன்னமும் தெரியப்படும். 1 நாளாகமும் 29:19-11. தாவீது தன் குமாரனுக்காக ஜெபிக்கிறார். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிறோம். என் குமாரனாகிய சாலமோன் நான் ஜெபம் பண்ணுறார். என்ன செய்யணுமா?
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனை கட்டினபடியா அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தள். ஆண்டவரே, என் குமாரனுக்கு என்ன செய்யும்? உத்தம இருதயத்தை கீழ்ப்படி. நம்முடைய கற்பனைகளை கட்டளைக்கு என் பிள்ளை என்ன செய்யணும்? எத்தனை பேர் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? 9, ஒரு தகப்பன் கரிசனையாய் இருக்கிறார். லூக்கா 12:6. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருகளை விற்கிறார் அல்லவா? அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படும். உங்கள் தலையில் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்க ஆகியால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர். ஒரு சின்ன குருவியை கூட ஆண்டவர் அறியாமல் விழ போகிறது. 1 பேதுரு 5. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யும்? அவர் மேல் 1 கொரிந்தியர் 4. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் உங்களை பெற்று அப்படின்னா என்ன? உங்கள் மேலே உண்மையான அக்கறை உள்ளவர்கள் 1000 பேர் இதை சொல்லின்னு இருப்போம். உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன இல்லை? தகப்பன் இல்லையே. நான் உங்களை என்ன செய்ய சுவிசேஷத்தினால் உங்களை ஆகிய ஒரு தகப்பன் என்றால் பிள்ளை மேலே என்ன இருக்கணும்? கரிசனை இருக்கணும். சரியா? ஒருத்தருக்கு ரெட்டை பிள்ளைங்க, 2 பையன்கள் எல்லாம் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சரியா? அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா அது 2 பையனும் ஒரே மாதிரி இருக்கிற, யாருன்னே எப்படி உனக்கு வித்தியாசம் தெரியுது? அவங்க பேர் சும்மா பேருக்கு ஏ பின்னு வச்சுக்கலாம். ஒருத்தன் பேர் ஏ, ஒருத்தன் பேர் எப்படிப்பா யார் ஏ யார் பின்னு உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறாரோ ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் அது ஒன்று பெரிய பிரச்சனை. ஏ அப்படின்னாரோ. என்னன்னாரா? ஏன்னு ஒருத்தன் என்னப்பாண்ணா இவன் தான் ஏன்றார். இவன் தான் ஏ பி என்னப்பா இவன் தான் பின்னு அப்படின்னா இவருக்கே அவங்களே சொல்லிக்கணும், நான் தான் ஏ நான் தான் பின்னு அவன் சொன்னால் தான் இவங்க அப்பாவுக்கு எல்லாம் இப்போ ஒன்று. அது கூட இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. யார் அவன் பிள்ளைன்னு கூட வித்தியாசம் தெரியாதவன். 10வது, ஒரு தகப்பன் ஆசிரியர். என்னாகவும் 6:22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிளப்பியார். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம். இவ்விதமாய் அவர்கள் என் நாம இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறப்படும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். தகப்பன் ஆசீர்வதிக்கணும். அதுவும் கர்த்தர் ஆசீர்வதி. ஜனங்களை என்ன செய்? ஆசீர்வதி. ஆதியாகமம் 27:1-4. ஈசாக்கு முதிர் வயதான போது அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனுக்கு ஏசாவை, என் மகனே அவன் இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று ஆகியால் நீ உன் ஆயுதங்களாகிய அம்பரா துணையையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து, சரியா, நான் புசிக்கவும் நான் மரணம் அடைய முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. சரியா? கல்யாணத்தில் என்ன சொல்லுவாங்க? வயிறார கொஞ்சம் ஆசீர்வதிங்க. வயிறார ஆசீர்வாதம் முதல்ல நல்லா சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யுங்க, நல்லா வயிறார என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் இவர் சும்மா ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல. முதல்ல போ, எனக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பைபிளில் இருக்குதா இல்லையா? அதனால் சும்மா போய் யார்கிட்டையும் என்ன ஆசீர்வாதிங்கன்னு கேட்காதீங்க. வராது ஆசீர்வாதம்லாம். முதல்ல அவங்கள நல்லா சந்தோஷப்பட்டு நல்லா அவங்கள ஐஸ் வச்சு அவங்க அப்படியே மனசை அப்படியே குளிரி, அப்போ தான் என்ன வரும்?
அவங்க சும்மா போய் அவங்களே டயர்டாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் போய் ஆசீர்வாதம் சாபம் விட்டுருவாங்க, போயிட்டு வந்து. சரியா? ஆதியாகமம் 48:8. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து, இவர்கள் யார் என்று கேட்டான். யோசேப்பு தன் தகப்பன், இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமார். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் என்கிட்டே. இதுதான் தகப்பன். தகப்பன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். வாயை திறந்து என்ன செய்யணும்? நீ உருப்பட மாட்ட, ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் ஆசீர்வாதமா? பிள்ளைங்களை என்ன செய்யணும்? பிள்ளைங்களை பார்த்து வாயை திறந்தால் என்ன சொல்லணும்? சரியா? அப்பா அம்மார் சொல்லணும், அம்மா அம்மார் சைடில் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஆசீர்வாதம். அவர் ஒன்றும் சொல்கிற மாதிரி, நீ வாடா நான் சொல்கிறேன்டா, நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்? உங்கள் அப்பா அந்த மாதிரி தான், அது ஒருத்தர் அதை நீ வா, நானாவது என்ன பண்ணுறேன் உன்னை? யாராவது ஒருத்தராது என்ன பண்ணும் பிள்ளைங்களை? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என்னன்னு சொல்கிறார்? என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்ட வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். இந்நாள் என்னைக்கே பிறந்தனோ அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் தேவனை என்ன செய்தார்? ஆதரித்தார். அந்த தேவன் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனமானவர். இந்த பிள்ளைகளை எனக்கு என்னன்னாலாம் கிடைச்சதோ அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கும் கிடைக்கட்டும். என் பேரும் என் பிதாக்களாக ஆபிரகாம் ஈசாக் என்பவர்கள் பேரும் இவர்களுக்கு பூமியில் இவர்கள் நீதியாக என்றான். ஆதியாகமம் 41. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். எப்படி இவர் சொல்ல முடியுங்க? இவர் போகிற நிலைமையில் இருக்கிறார். போகிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து பின்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த அதிகாரம், ஆசீர்வதிக்கிற அதிகாரம் ஆண்டவர் பிதாக்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் கூறுனீங்கன்னா கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப விட்டுன்னு போனீங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? யோசேப்பு ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனித்தரும் செடி. இதுதான் ஒரு யாக்கோபு கூறின ஆசீர்வாதம். யோசேப்பை பார்த்து என்னன்றார்? யோசேப்பு கனித்தரும், அவன் நீரூற்றண்டே உள்ள கனித்தரும், அவன் கொடிகள் சுவரில் மேல் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரன் கரங்களால், இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமான. உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி அவர் உனக்கு துணையாய் சர்வ வல்லவராய் அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிரியர், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசிரியர், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பணம் கூறிய ஆசிரியனே ஆசிரியர். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இந்த நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும். அவைகள் யோசேப்பின் சிரசின் மேலும் தன் சக விசேஷத்தை உச்சந்தலையின் மேலும் வந்துள்ளது. அப்படின்னா அவன் தலைமையில் என்ன இருக்கு? இப்போ ஆசீர்வாதம். அவன் தகப்பனுடன் ஆசீர்வாதம். நீ உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வச்சிங்கன்னா அவங்க தலை மேலே அந்த ஆசீர்வாதம் வந்து நிற்கும். அப்போ யார் அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் அவங்கள ஒன்றும் என்ன செய்ய முடியாது. யோசேப்புக்கு விரோதமாக எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் மேலே ஆசீர்வாதம் இருந்ததுனால யார் என்ன சாபம் விட்டாலும் சரியா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க? இல்லைன்னா இனிமேலாவது என்ன செய்யுங்க, வாயை திறந்து உங்கள் பிள்ளைங்களை என்ன செய்யுங்க, அது அவங்க தலை மேலே வந்து நிற்கும். நீங்கள் கூறுகிற ஆசீர்வாதம் என்ன செய்யும், அவங்க சிரசின் மேல் வந்து நிற்கும், பாதுகாக்கும். போகிற இடம்லாம் அவங்க மேலே சாபம் விடுறாங்கன்னு வயிறு எறிஞ்சு அவங்க பிள்ளைங்க மேலே சாபம் விட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க தலை மேலே என்ன இருக்குது. சரி, நீங்கள் மொட்டை தலை மாதிரி அமிச்சிங்கன்னா விடுற எல்லா சாபமும் அவங்க தலை மேலே வந்து விடாதீங்க. ஆசீர்வச்சு ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை ஆசீர்வச்சு அனுப்பிங்கன்னா அது பாதுகாக்கும். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணுன்றவங்களாம் வால்யூம் ஏற்றுறேன், சரியா? ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றவங்க சத்தமாக இல்லையா சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்ற வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்கிறோம். சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள்.
அவ்வளோதானா முடியும் அவங்களால? இன்னும் கொஞ்சம் ஏற்றுறேன்னு வைங்க. இங்கே அலையிலையா போட்டால் போதாது. நாளையிலேருந்து என்ன பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சரியா? ஆதியாகமம் 9:24 நோவா திராட்சரசத்து வெறித்தெழுந்து விழுத்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். ஷேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவனுக்கு அடிமையாக இருக்க. யாபேத்தை தேவன் விருத்தி ஆக்குவார். அவனுடைய சேமுடைய கூடாரங்கள் கூடியிருப்பான். கானான் அவனுக்கு. இவர் ஐயா என்ன பண்ணார்? அவர் நோவா குடிச்சிட்டு வஸ்திரம் இல்லாமல் வந்து இவர் போய் பார்க்குறாரு. அது பார்த்துட்டு போய் மற்றவங்களும் போய் வந்து பார்ப்பாங்க, அப்பா எப்படி இருக்கிறார். அவனோட நம்ம அப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது. பின்னால் நடந்து வந்தாங்க. நம்ம அப்பாவுடைய அவமானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. பின்னால் நடந்து வந்து வஸ்திரம் என்ன செய்யும்? போட்டு மூடுறாங்க அவங்க அப்பாவை. அதனால் அவர் தெரிந்த போது யாரெல்லாம் தன்னை கனம் பண்ணினார்களோ அவளை ஆசீர்வதிக்கிறார். எந்த மகன் தன்னை கனவீனப்படுத்தினால சாபம். நீ எல்லாருக்கும் நீ அடிமையாக தான் இருப்ப, ஒரு நாளும் நீ மேலே வர போகிறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து இன்னொருத்தவங்கள போய் அவமானப்படுத்தி 10 பேருக்கு சொல்லின்னு இருந்தோன்னு வைங்க, அவங்க புத்தி தெளிந்தோன்னு சாபம் விட்டாங்கன்னா என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? பாக்கியவான். நீங்கள் தகப்பன் உத்தமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சங்கீதம் 112 1 2 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியாமல் இருக்க மனுஷன் பாக்கியம். அவன் சந்ததி, யார் தேவனுக்கு பயந்து அவன் சந்ததி எப்படி இருக்கும்? பூமியிலே வலுது. செம்மையானவர்கள் வம்சம். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். யாத்திராகம் 25 நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம் என்றும் தேவனா கர்த்தராகி நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். எந்த கூட்டத்தில் இருக்கணும்? 1000 தலைமுறை இறக்கம் வேணுமா? 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு ஆண்டவர். மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அநேக உலகத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நிறைய பிரச்சனை. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அதெல்லாம் எடுத்து போடுவார். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்ன செய்வார்? இருதயங்களை பிள்ளைகளுடைய இருதயம் தகப்பனுக்கும் தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளுக்கு இணையும்படி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இந்த நாட்களிலே பக்தி உள்ள தகப்பன் நிமித்தம் கிடைக்கிற 10 முதலாவது ஃபாதர் லவ்ஸ். ஒரு தகப்பன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? நேசிக்கும். 2வது ஃபாதர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ், பிள்ளையை போதிக்கிறார். 3வது ஃபாதர் ப்ரொவைட்ஸ், குடும்பத்தை பராமரிக்கிறார். 4வது ஃபாதர் ப்ரொடெக்ட்ஸ், குடும்பத்தை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். 5வது ஃபாதர் என்கரேஜஸ், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார். 6வது ஃபாதர் டிசிப்ளின், பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். 7வது ஃபாதர் ஃபர்கிவ்ஸ், பிள்ளைகளை மன்னிக்கிறார். 7வது ஃபாதர் 8வது ஃபாதர் பிரேஸ், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். 9 ஃபாதர் கேர்ஸ், பிள்ளை மேல் அக்கறை. 9 ஃபாதர் பிளெஸ்ஸஸ், தகப்பன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதி. இந்த நாளில் இந்த எல்லா வசனத்தின்படி அப்படிப்பட்ட தகப்பன்மார்களாக இருக்கும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே
விசேஷமாக இந்த தந்தையர் தினம் இந்த நாளிலே தகப்பன்மார்களுக்காக இந்த நாளிலே ஆண்டவரை உம்முடைய வசனத்தில் இருந்து தியானிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விதைத்த அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. எதற்காக அனுப்பினரோ அதை நிறைவேற்றும். இந்த 10 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக, குடும்பத்திலும் நிறைவேறுவதாக, அவர்கள் மேல் பலிக்கும்படி செய்கிறார். இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, நம்முடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகம்பலன் தாரும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கிக்க. ஒவ்வொரு குடும்பத்திலேயே நம்முடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருப்பதாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.